எல்லோருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற 3 முக்கியமான டிஜிட்டல் கருவிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சொல்லப்போனா நாம தேர்தல்ல பங்கெடுக்கிற விதத்தையே இது மாத்த போகுது. உங்க கையில இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன் தேர்தலை நடத்துற மொத்த சிஸ்டத்தையும் எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வாங்க, டெக்னாலஜி எப்படி அதிகாரத்தை நம்ம கைக்கே கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்ன வரிசையில இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, முதல்ல இந்த டிஜிட்டல் புரட்சினா என்னன்னு பாப்போம். அப்புறம் சிவிஜில், சுவிதா, வோட்டர் ஹெல்ப்லைன் 3 ஆப்ஸ பத்தி தனித்தனியா பார்த்துட்டு கடைசியா இது 3ம் எப்படி ஒரே இலக்குக்காக வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, விஷயத்துக்குள்ள போலாம். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறையை ரொம்பவே வெளிப்படையானதாவும் எல்லாரும் சுலபமா அணுகிற மாதிரியும் மாத்தணும்னு முடிவு பண்ணி நிறைய ஆப்ஸ் மற்றும் வெப்சைட்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது சிவிஜில். இந்த ஆப் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு தேர்தல் கண்காணிப்பாளரா மாத்துதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தேர்தல் நேரத்துல எங்கேயாச்சும் தப்பு நடக்கிறத பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கறாங்க, இல்ல பரிசு பொருள் தராங்க. உடனே அந்த இடத்துல இருந்தே போட்டோவோ வீடியோவோ எடுத்து ஆதாரத்தோட புகார் கொடுக்கலாம். இதுதான் சிவிஜில். இந்த ஆப்போட ஸ்பீடு தான் இங்க ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். நீங்க புகார் கொடுத்த அடுத்த 5 நிமிஷத்துல அது மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு போயிடுது. 15 நிமிஷத்துல பறக்கும் படை அந்த இடத்துக்கு வந்துடுது. மொத்தமே 50 நிமிஷத்துல பிரச்சனை தீர்க்கப்பட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணப்படுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேகமான நடவடிக்கை. இதுல புகார் கொடுக்கறது ரொம்ப சுலபம். ஆப்பை ஓபன் பண்ணுங்க, அங்க நடக்கிற தப்ப லைவா போட்டோ எடுங்க, இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்ற லொகேஷன் அதுவாவே பதிவாகிடும். என்ன நடந்ததுன்னு 2 வரியில டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். உங்க வேலை முடிஞ்சது. சரி, எதுக்கெல்லாம் புகார் கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, பணம், மதுபானம் கொடுக்கறது, காசு வாங்கிட்டு செய்தி போடுறது, ஃபேக் நியூஸ் பரப்புறது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது, ஆயுதங்களை காட்டி மிரட்டுறது, பிரச்சாரம் செய்யக்கூடாத நேரத்துல பிரச்சாரம் பண்றதுன்னு இப்படி பல விதிமீறல்களை நாம புகார் அளிக்கலாம். ஓகே, ஒரு பக்கம் மக்கள் தேர்தலை கண்காணிக்க சிவிஜில் இருக்கு. அப்போ தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்களுக்கும் கட்சிகளுக்கும் அவங்க வேலையை சுலபமாக்க கொண்டு வந்ததுதான் ஸ்விதா. அதாவது, முன்னெல்லாம் வேட்பாளர்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும்னா கூட பர்மிஷன் வாங்க அலையணும். ஆனா இப்போ அந்த பேப்பர் வேலை, நீண்ட வரிசை இதெல்லாம் கிடையாது. இந்த சுவிதா ஆப் மூலமாவே எல்லா அனுமதிகளையும் ஆன்லைன்ல வெளிப்படையா வாங்கிடலாம். பொதுக்கூட்டம் நடத்த, பேரணி போக, பிரச்சார வாகனங்களை பயன்படுத்த, ஏன் ஒரு தற்காலிக தேர்தல் ஆபீஸ் திறக்கிறதுக்கு கூட இதிலேயே அனுமதிக்க விண்ணப்பிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமைங்கிற அடிப்படையில தான் அனுமதி கிடைக்கும். அதனால பாரபட்சத்துக்கு இடமே இல்ல. இதுல ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்னன்னா, முதல் தடவையா வேட்பாளர்கள் தங்களோட வேட்பு மனுவையே ஆன்லைன்ல தாக்கல் பண்ணலாம். இது தேர்தல் நடைமுறையில ஒரு பெரிய டிஜிட்டல் பாய்ச்சல்னே சொல்லலாம். இப்போ நம்மள மாதிரி இருக்கிற ஒவ்வொரு வாக்காளருக்கும் ரொம்பவே உபயோகமா இருக்கிற ஒரு ஆப்பை பத்தி பார்க்கலாம். இதை எப்படி நினைச்சுக்கலாம்னா, ஓட்டு போடுறது சம்பந்தமா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பூர்த்தி செய்யற ஒரு ஆல் இன் ஒன் ஆப் தான் இந்த வோட்டர் ஹெல்ப்லைன். இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? புதுசா வோட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற ஐடியில பேரு, முகவரி மாதிரி திருத்தங்கள் பண்ணலாம். ஆதார இணைக்கலாம். உங்க வோட்டர் ஐடிய டிஜிட்டலாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமா வோட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 தனித்தனி ஆப்ஸும் எப்படி ஒரே நோக்கத்துக்காக ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். சிவிஜில் பொதுமக்களுக்காக தேர்தல் விதிமீறல்களை புகார் அளிக்க, ஸ்விதா வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்காக அனுமதிகளை பெற, வோட்டர் ஹெல்ப்லைன் நம்ம எல்லாருக்காகவும், அதாவது வாக்காளர்களோட சேவைகளுக்காக. ஆக இந்த 3ம் சேர்ந்து ஒரு முழுமையான டிஜிட்டல் தேர்தல் சூழலை உருவாக்குது. இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். இதெல்லாம் வெறும் டெக்னாலஜி இல்ல. இந்திய தேர்தல்களை இன்னும் வெளிப்படையானதாவும், பொறுப்பானதாவும், எல்லாரும் எளிதா பங்கேற்கக்கூடியதாவும் மாத்துறதுக்கான சக்தி வாய்ந்த கருவிகள். இந்த ஆப்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்திருக்கு. ஆனா டெக்னாலஜி மட்டும் இருந்தா போதுமா? கண்டிப்பா இல்ல. இந்த கருவிகளை நாம எல்லோரும் சரியாகவும் பொறுப்பாகவும் பயன்படுத்தும் போதுதான் இதோட உண்மையான பலன் கிடைக்கும். அப்போதான் ஒரு நேர்மையான தேர்தலை நம்ம உறுதி செய்ய முடியும். பார்த்ததற்கு நன்றி.